Hi friends, I am Mohan from Kishop Academy. So இந்த வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தோட 3வது பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பராயன் அமைச்சரவை வரைக்கும் பார்த்துருப்போம். அதாவது ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு ஆதரவு கொடுத்து அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருப்பார். இந்த மாதிரியான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டு அப்போ நீதி கட்சி சமயத்தில் மட்டும்தான் நடந்திருக்கும். சரியா? ஸோ அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சைமன் குழு புறக்கணிப்பு. சரியா? 1950 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் இயற்றுவாங்க. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் அப்படின்னு பேர். சர் ஜான் சைமன் தலைமையில் 1927 சரிங்களா? அதில் ஒரு 7 பேர் இருப்பாங்க. ஆனால் 7 பேரில் வெள்ளையர்கள் தான் இருப்பாங்க, ஒரு இந்தியர் கூட இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்களை அவமானப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுவை புறக்கணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. சரியா? இந்தியா முழுவதும் அந்த குழு எங்கெல்லாம் போகுதோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைமன் கோபேக் அப்படின்னு சொல்லி ஒரு பதாகையை தாங்கி எல்லாரும் நின்றுப்பாங்க. சென்னையிலும் அது மாதிரி நடந்திருக்கும். சென்னையில் அந்த சைமன் குழு புறக்கணிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி அவர்கள் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கும். சரியா? ஸோ பிப்ரவரி 1929 18 சைமன் குழு சென்னைக்கு வந்ததா புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவுட் சோர்ஸில் பிப்ரவரி 29 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டையுமே பார்த்து வச்சுங்க. சரியா? எங்கெல்லாம் சென்னைக்கு வந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கொடி காட்டியிருப்பாங்க. அந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி சூடே நடந்திருக்கும். 3 பேர் பலியாயிருப்பாங்க. அது அந்த துப்பாக்கி சூட்டில் பிரகாசம், முத்துரங்க முதலியார், பக்தவச்சலம் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தடியடிக்க ஆளாகியிருப்பாங்க. இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா லாலா லஜபதி ராய் வந்து தடியில் அடித்து அடுத்த ஒரு மாதத்தில் ஒரு உடல்நலம் குண்டி இறந்துருவார். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 3 தலைவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தடியடிக்கு உள்ளாயிருக்காங்க. அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசம், முத்துரங்க முதலியார், பக்தவச்சலம். சரிங்களா? ஆனால் சைமன் குழுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி என்ன பண்ணியிருக்கோம்? வரவேற்பு கொடுத்துருக்கோம். நீதி கட்சி, பெரியார் இவங்கெல்லாம் சைமன் குழுவுக்கு வரவேற்பு கொடுத்துருப்பாங்க. அவங்க சென்னை வந்தப்போ அழைக்கப்பட்ட வரவேற்பு குழுவில் அப்போ முதலமைச்சராக இருந்த டாக்டர் சுப்பராயன் கலந்திருப்பார். ஸ்கூல் புக்கில் இருக்காது. கலந்துக்கிட்டார் இல்லையா? அவரை எதிர்த்து அவரோட அமைச்சரவையிலேயே இருந்த ரங்கநாத முதலியாரும் ஆரோக்கியசாமி முதலியாரும் பதவி விலகியிருப்பாங்க. சரிங்களா? இது எக்ஸ்ட்ரா தகவல், நோட் பண்ணிங்க. சரியா? அமைச்சர் பதவியே எனக்கு வேணாயா, நீ எதுக்கு அவரை போய் வந்து நீங்கள் வரவேற்பு அளிச்சிங்கன்னு சொல்லிட்டு அமைச்சரவை பதவியிலிருந்து பதவி விலகியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்த இன்னொரு முக்கியமான நிகழ்வு எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீல் சிலை அகற்றும் போராட்டம். சரிங்களா? இதுதான் அந்த நீல் சிலை. இவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட முழு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் நீல். மதராஸோட துப்பாக்கி காலாட்படையில் இருந்தவர். 1857 பெருங்கலகம் நடந்திருக்கும் இல்லையா? அந்த கழகத்தில் கான்பூர் படுகொலைன்னு சொல்லிட்டு ஒன்று நிகழ்த்திருக்கும். நானா சாஹிப் பண்ணியிருப்பார். ஆங்கிலேயர்கள் அவங்களோட மனைவிகள் எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சிருப்பார். அவர் பெண்கள், குழந்தைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நானா சாஹிப் கொன்னதுக்கு அப்புறம் தான் ஆங்கிலேயர்கள் வெறி பிடிச்சி பயங்கரமாக எல்லாத்தையும் இந்தியர்களை வந்து தாக்குவாங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நீல் அப்படிங்கிற ஒருத்தர் நடந்திருப்பார். நீல் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த ஜேம்ஸ் நீல் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த கான்பூர் படுகொலைக்கு பழி தீர்க்கும் விதமாக இந்திய மக்கள்கிட்ட கொடூரமாக நடந்திருப்பார். நிறைய பேர்த்த கொன்று குவிச்சிருப்பார். சரிங்களா? அதற்கப்புறம் அந்த ஆளை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வீரர் ஒருத்தர் கொன்றுவார். இந்த ஜேம்ஸ் நீலை வந்து பார்த்தீங்கன்னா பெருமைப்படுத்தும் விதமாக சென்னையில் மவுண்ட் ரோட்டில் அவருக்கு ஒரு பெரிய சிலை வச்சிருப்பாங்க. சரியா? இந்த அவரோட சேவை, அதாவது இந்திய மக்களை கொன்னதுக்காக அவருக்கு சிலை வச்ச அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவமான சின்னமாக தான் மக்கள் வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அதை எப்படியாவது மவுண்ட் ரோட்லேருந்து நீக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நெல்லையை சேர்ந்த சோமயாராஜுலு அப்படிங்கிறவரோட தலைமையில் சத்தியாகிரகம் ஒன்று துவங்கப்பட்டிருக்கும். சரியா? மதுரை சீனிவாச ஐயங்கார், அவரோட மனைவி பத்மாசனி அம்மா, சிதம்பர பாரதி, டாக்டர் பி வரதராஜன் நாயுடு அவங்க எல்லாமே அந்த சோமயராஜு தலைமையில் இருந்த சத்தியாகிரகத்தில் கலந்துருப்பாங்க. அது எப்போ நடந்திருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா 1927 ஆகஸ்ட் 11. டேட்டை ஞாபகம் வச்சுங்க. அந்த போராட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்பராய நாயுடு, முகமது சாலியா ராவுத்தர் தலைமை தாங்க நீலோட சிலையை உடைச்சி சேதப்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? அதாவது நெல்லை சோமயாராஜுலு தான் தலைமை தாங்கியிருப்பார். அவருக்கு துணையாக சீனிவாச ஐயங்கார், மனைவி பத்மாசினி அம்மா, சிதம்பர பாரதி, வரதராஜன் நாயுடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த போராட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்பராய நாயுடு, முகமது சாலியா தலைமை தாங்க நீலின் சிலையை உடைச்சி போட்டுருவாங்க. அதாவது இவர்
சத்தியாகிரகம் தொங்கியிருப்பார். இவங்க தலைமையில் சிலையை உடைப்பாங்க. சரிங்களா? அவங்க எல்லாருமே கைது செய்யப்பட்டு 6 மாதம் வந்து பார்த்திங்கன்னா கடுங்காவல் தண்டனை பெற்று ஆகஸ்ட் மாதம் தொடங்கின அந்த ஆகஸ்ட் 11 தொடங்கின அந்த நீல் சத்தியாகிரகம் டிசம்பர் மாதம் வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று யாராவது ஒருத்தர் போய் இந்த சிலை எடுங்கன்னு அங்கே நின்று பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களிலிருந்தும் நிறைய சத்தியாகிரக தொண்டர்கள் சென்னைக்கு வந்து அதை கலந்துப்பாங்க. சரிங்களா? சோமயாஜலு, குடியாத்தம் சாமிநாத முதலியார், வேதநாயக ஐயங்கார் ஆகியோர் முதைய தளபதிகளாக இருந்து நீல் சத்தியாகிரகத்தை நடத்தி கைதாகி கடும் தண்டனையை பெற்றிருப்பாங்க. சரிங்களா? அந்த அந்த சத்தியாகிரகத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாப்போசி என்ன சொல்லி புகழாரம் சூட்டியிருப்பார்னா, நாகாபுரியில் நடந்த தேசிய கொடிப்போர், பர்தோலியில் நடைபெற்ற வரிகொடா இயக்கம், கேரளாவில் நடைபெற்ற வைக்கம் சத்தியாகிரகம் ஆகியவற்றுக்கு இணையாக இருந்தது சென்னையில் நடைபெற்ற நீல் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோமேராலஜு மற்ற யாரெல்லாம் கலந்துப்பாங்களோ அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு புகழாரமாக மாப்போசி சொல்லியிருப்பாரு. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு 1937 ராஜாஜி அமைச்சரவை சென்னையில், அதாவது சென்னை தமிழ்நாடு காங்கிரஸ் அமைச்சரவை அமைச்சதுக்கு அப்புறம் அந்த சிலை அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியத்துக்கு கொண்டு செல்லப்பட்டோம். சரிங்களா? இது ஒரு பாக்ஸ் ஐட்டமாக கொடுத்துருப்பாங்க. அதில் சில எக்ஸ்ட்ரா தகவல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பார்த்து வச்சுங்க. சரியா? அடுத்து சட்ட மறுப்பு இயக்கம் பூரண சுயராஜ்யத்தை நோக்கி. ஸோ 1927 தான் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும் எம்ஏ அன்சாரி தலைமையில். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பூரண சுயராஜ்யத்துக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 1929 லாகூர் காங்கிரஸில் சுயராஜ்ய கொடி டிசம்பர் 31 ஏற்றப்பட்டு 1930 ஜனவரி 26 பூரண சுயராஜ்ய நாளாக கொண்டாடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த ராவி நதிக்கரையில் ஜவஹர்லால் நேரு கொடி ஏற்றிருப்பார். சரிங்களா? ஆனால் அதற்கான தீர்மானம் சென்னை காங்கிரஸ் மாநாட்டில் தான் போடப்பட்டது. சரிங்களா? 1930 ஜனவரி 26 வந்து பார்த்தீங்கன்னா தேசமெங்கும் பூரண சுயராஜ்ய நாள் கொண்டாடப்பட்டிருப்பாங்க. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஊர்தோறும் அந்த நாள் கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ராஜாஜி பத்திரிகையில் பயங்கரமாக வேண்டுகோள் விதித்திருப்பார். மதுரையிலிருந்து அவரோட சீடரான வைத்தியநாத ஐயர் அவர் தான் ஆலய நுழைவு போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டு போனவர். அவரும் அந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு சென்னையில் அந்த பூரண சுயராஜ்ய கொடி ஏற்றிருப்பாங்க. மதுரையில் ஒரு திருநெல்வேலி பொதுக்கூட்டம் பெரிய அளவில் நடந்திருக்கும். அதில் அந்த காங்கிரஸ் காரிய கமிட்டி தயாரித்த பூரண சுதந்திர சபதத்தை கூட்டத்தலைவர் வரி வரியாக படிக்க அங்கே எத்தனை பேர் கூடியிருப்பாங்கன்னா 60,000க்கும் மேற்பட்டோர் கூடி அந்த வாசகங்களை திரும்ப சொல்லி சபதம் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தகவல் தான், பார்த்துங்க. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சாணக்கியர் ராஜாஜி. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய தேசிய இயக்கத்தை பற்றி படிக்கும்போது தண்டி யாத்திரை பற்றி நம்ம படிக்கிறோமோ அதே மாதிரி வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டமறுப்பு இயக்கத்தில் ரொம்ப முக்கியமானது. காந்தியடிகள் கோரிக்கை வச்சதை தொடர்ந்து அந்த கோரிக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்ராய்க்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாரு. அந்த டைமில் ஏற்றுக்காதனால சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கிப்பார். அதோட முதல் பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா தண்டி யாத்திரையை நிகழ்த்திருப்பார் அவர் அங்கே குஜராத் கடற்கரையில். இங்கே தமிழ்நாட்டில் ராஜாஜி காந்தியடிகள் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு சத்தியாகிரகத்தை ஏற்பாடு செஞ்சிருப்பார். 1930 ஏப்ரல் 13 ராஜாஜி மதுரை சுப்பராமன், சரிங்களா, இவரை தான் மதுரை காந்தின்னு சொல்லுவாங்க. ஸோ இவருங்க 2 பேர் இதோட 98 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு மொத்தம் 100 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்தியாகிரகத்தில் கலந்துருப்பாங்க. சரியாங்க? இப்போ ராஜாஜியோட இருக்கிறீங்க. அதிகாலை 5 மணிக்கு ஏப்ரல் 13 திருச்சியில் டாக்டர் டிஎஸ் ராஜனோட மகள் அவங்க என்ன பண்ணுவாங்க, ராஜகோபாலாச்சாரிக்கு ஆரத்தி எடுத்து நெத்தியில திலகமிட்டு வழி அனுப்புவாங்க. சரிங்களா? அவர் செல்ல 2 பேரை சேர்ந்து 50 பேர் 2 வரிசையா போய் அணிவகுத்து போக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ எப்போ தொடங்குறாங்க? 1930 ஏப்ரல் 13 ராஜாஜி மதுரை சுப்பராமன் தலைமையில் மொத்தம் இவங்க 2 பேர்த்தோட சேர்த்து பேலன்ஸ் இருக்கிற 98 பேரை சேர்த்து மொத்தம் 100 பேர் அந்த சத்தியாகிரகத்தில் கலந்துருப்பாங்க. திருச்சியில் அதிகாலை 5 மணிக்கு கிளம்புறாங்க. யார் அவங்கள வழி அனுப்புகிறாங்கன்னா டிஎஸ்எஸ் ராஜன், ரொம்ப ஃபேமஸான ஒரு தீவிர தேசியவாதி. அவரோட மகள் ராஜாஜிக்கு ஆரத்தி எடுத்து அவங்களோட நெத்தியில் திலகமிட்டு கிளம்ப ஆரம்பிப்பாங்க. வழிநெடுகளும் பாரதியாரோட அச்சமில்லை அச்சமில்லை அப்படிங்கிற பாடலை பாடிட்டு போவாங்க. அந்த யாத்திரைக்குன்னு யாரு காந்திய கவிஞர்னு சொல்லக்கூடிய ராமலிங்கம் பிள்ளை
நாமக்கல் கவிஞர். அவர் என்ன பண்ணுவார், ஒரு பாட்டு ஒன்று ரெடி பண்ணியிருப்பார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை யாரும் இங்கு தேடுவீர் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ 16 நாள் யாத்திரைக்கு அப்புறம் ஏப்ரல் 28 சத்தியாகிரகத்தை வேதாரண்யத்தை போய் அடைஞ்சி அங்கே கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆல்ரெடி இவர் 100 பேரோட கிளம்பும்போது வழியில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? கலெக்டர் வந்து ஹெச்ஏ தெரான் அப்படிங்கிறவர் அவங்க யாருக்கும் நீங்கள் அடைக்கலம் கொடுக்கக்கூடாது, உணவு கொடுக்கக்கூடாது, சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கண்டிஷன் போட்டாலும் நீ என்ன சொல்றது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழிநெடுகளும் அவங்களுக்கு உற்சாகமான வரவேற்பும் சாப்பாடு தண்ணி தங்கறதுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்க வேதாரண்யத்தை நோக்கி அடையும் போது ஆல்ரெடி அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருப்பாங்க. அடுத்த நாள் எல்லாருமே உண்ணாவிரதம் இருந்து 28 போயிட்டாங்க. 28 பக்கமாக போனோன்னா அங்கே தூங்கிட்டு 29 அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, உண்ணா நோன்பு இருக்கிறாங்க. எல்லாரும் உண்ணாவிரதம் சத்தியாகிரகம் வந்துட்டு ஏப்ரல் 30 சரிங்களா? ஏப்ரல் 30 ராஜகோபாலாச்சாரி என்ன பண்ணுவார், 16 பேரை தேர்ந்தெடுத்திருப்பார். 100 பேர்த்துலேருந்து 16 பேரை தேர்ந்தெடுத்து அங்கே வேதாரண்யத்தில் அகஸ்தியம் பள்ளியில் இருக்கிற உப்பளத்தில் கையில் உப்பு அள்ளி உப்பு சட்டத்தை மீறியிருப்பார். ஸோ ராஜகோபாலாச்சாரியரை உட்பட்டு பல பேரை கைது பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? கலந்துக்கிட்டது மொத்தம் 100 பேர். அதில் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி சுப்பராமன். உப்பு அள்ளுனது 16 பேர். இது ஒரு டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கலந்துக்கிட்டது எத்தனை பேர்? உப்பை கையில் அள்ளி சட்டத்தை மீறியவர் 16 பேர். நோட் பண்ணி வச்சிங்க. சரிங்களா? ஸோ அவர் கைது பண்ணதுக்கப்புறம் சந்தானம், மட்டப்பாறை வெங்கடராம ஐயர், கே சுப்பிரமணிய ஐயர், ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கைது செஞ்சதுக்கப்புறம் அந்த போராட்டத்தை தலைமை தாங்கி மறுபடியும் சிறை சேர்ந்திருப்பாங்க. சரிங்களா? வேதாரண்ய சத்தியாகிரகம் மட்டும் கிட்டத்தட்ட 1.5 மாதம் நடந்துச்சாமா. ஒருத்தரை கைது பண்ணால் ஒரு குரூப் வந்து உப்பு அள்ளி காய்ச்சி விற்கிறது, தடையை மீறது, உப்புக்கு வரி போட்டிருப்பாங்க. சரிங்களா? சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர கேசரி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகாசம், ஆந்திர கேசரினா ஆந்திராவின் சிங்கம்னு அர்த்தம். துப்பாக்கி சூடு நடத்தும் போது சட்டையை கழட்டி நெஞ்சில் சுடுறாயா நான் முதுகில் சுடுறான்னு நின்னதுலேருந்து அவர் ஆந்திர கேசரின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட தலைமையில் சென்னை நகரில் உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் துவக்கப்படுகிறது. சரிங்களா? அவருக்கு துணையாக டாக்டர் நடராஜன், ஆக்கூர் ஆனந்தாச்சாரி, ஜமதக்கனி, செல்வி துர்காபாய் அவங்க எல்லாம் துணையாக இருந்திருக்காங்க. பிரகாசம் தலைமையில் போராட்ட வீரர்கள் சென்னையில் திலகர் கட்டடத்தை அடைந்து அங்கே இருக்கிற 7 மணிக்கு அடுப்பு அமைச்சு அந்த உப்பு தண்ணியை எடுத்து உப்பளத்தில் உப்பு தண்ணியை எடுத்து உப்பை காய்ச்சி அந்த உப்பை வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு விற்று சட்டத்தை மீறி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தகவல்கள் தான் கேட்கலாம். ராஜகோபாலாச்சாரிக்கு அப்புறம் யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேர் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். சென்னை நகரில் யார் உப்பு சத்தியாகிரகத்துக்கு தலைமை தாங்கினாங்கன்னா ஆந்திர கேசரி பிரகாசம். சரியா? இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதாவது இந்த ஆந்திர கேசரி தான் பிரகாசம் நாகேஸ்வரராக அவங்க சென்னைக்கு அருகில் உதயவனம் அப்படிங்கிற இடத்துல முகாம் அமைத்தாங்கன்னா இதுக்கு தான், இந்த உப்பை காய்ச்சி உப்பு சட்டத்தை மீறதுக்கு. அதே மாதிரி சென்னையில் உப்பு சத்தியாகிரகத்துக்கு அப்புறம் கடையடைப்பு நடந்திருக்கும். சரிங்களா? ஏப்ரல் 27 திருவல்லிக்கேணியில் மிகப்பெரிய காவல்துறையினோட ஒரு மோதல் நடந்திருக்கும். 3 மணி நேரம் நடைபெற்ற மோதலில் 3 பேர் இறந்திருப்பாங்க. அதே மாதிரி ராமேஸ்வரத்திலையும் இந்த உப்பு சத்தியாகிரகம் நடந்து தொண்டர்கள் கைதாக இருப்பாங்க. தமிழ்நாடு முழுவதும், அதாவது சென்னை மாகாணம் முழுவதும் பல்வேறு நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் இறங்கியிருப்பாங்க. பெண்கள் பங்கேற்றிருப்பாங்க. உப்பு சட்டங்களை மீறி அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சியில் அமைச்சராக இருந்திருப்பாங்க. சரிங்களா? ருக்மணி லட்சுமிபதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சரவையில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்திருப்பாங்க. சரியா? 1932 ஜனவரி 26 ஆர்யா அப்படின்னு சொன்ன பாஷ்யம் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா படத்துக்கு போயிட்டு அப்படியே வர மாதிரி வந்துட்டு திடீர்னு யாருக்குமே தெரியாமல் சென்னை கோட்டையில் உச்சியில் ஏறி அந்த சுதந்திர தினம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த சுதந்திர தினத்தப்ப வெள்ளையனோட அந்த சார்ஜி கோட்டையிலேயே உச்சியில் தேசிய கொடி ஏற்றிருப்பார். இவர் எப்படி ஏற்றினார் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மித்து தான். இவர் எப்படி அங்கே வந்தார், எப்படி வந்து ஏறினார், எப்படி அந்த கொடி ஏற்றினார் அப்படிங்கிறது மித்து தான். ஆனால் ஏற்றிட்டார்.
சரிங்களா? அதுவும் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான். அடுத்து திருப்பூர் குமரனோட மரணம். சரிங்களா? 1932 ஜனவரி 11 திருப்பூரில் கொடிகளை ஏந்தி வண்ணம் நாட்டுப்பற்று மிக்க பாடல்களை பாடி சென்ற ஊர்வலத்தினரை காவல்துறையினர் இரக்கமாக இரக்கமில்லாமல் அடிச்சிருப்பாங்க. அதில் திருப்பூர் குமரன் அழைக்கப்படுகிற OKSR குமாரசாமி தேசிய கொடியை உயர்த்தி பிடித்த வரையே இருந்திருப்பாரு. அவரை மண்டை அடிக்கும்போது மண்டை பிளந்து அந்த தேசிய கொடியை பிடிச்ச மாதிரியே செத்து போயிடுவார். அன்றிலிருந்து அவரை வந்து பார்த்தீங்கன்னா கொடிகாத்த குமரன்னு சொல்லுவாங்க. எனக்கும் இந்த பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமான ஒரு இது இருக்குது, ஒரு தொடர்பு இருக்குது. ஏன்னா நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது அரசு பள்ளியில் தான் படித்தேன். அப்போ 5வது படிக்கும்போது எந்த வேஷம் போடுறதுன்னு தெரியாமல் எங்கள் அப்பா என்ன பண்ணார், ஒரு 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 வெள்ளை பை இருந்துச்சு, அந்த பையை வந்து கட் பண்ணி தொப்பி மாதிரி தைச்சி கொடுத்து ஒரு வேட்டியும் ஒரு சட்டையும் கொடுத்துட்டு ஒரு தேசிய கொடி கையில் கொடுத்துட்டாரு. நான் வீட்டிலேருந்து போகும்போதே வந்தே மாதரம் கத்திட்டு போய் ஸ்கூலு பூரா சுற்றி அந்த மாறுவேட போட்டிக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போட்டி தொடங்கினதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் இப்போ பாரதியார் வேஷம் போட்டு வந்தால் பாரதியார் கவிதைகள் சொல்லுவாங்க. நான் வந்து ரொம்ப ஆவேசமாக வந்தே மாதரம் என்ன 2 பேர் அடிங்கடா அப்படின்னு சொல்லி அடித்து ஹெட்மாஸ்டர் முன்னாடியே விழுந்து அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி இருந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்தாங்க. எனக்கு அப்போ வந்து இவர் என்ன பண்ணாருன்னெலாம் தெரியாது. கொடி பிடிச்சிட்டு போகும்போது வெள்ளைக்காரன் அடித்தான், கொடியை பிடிச்சிக்கிட்டு கொடி கீழே விழுவாமல் விழுந்து செத்து போயிட்டாரு, இதுதான் ஒரு ரோல் அப்படின்ட்டாங்க. சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு பேர் இது. சரியா? நான் போட்ட முதலும் கடைசியுமான ஒரு மாறு வேடம் அதுதான். சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதல் காங்கிரஸ் அமைச்சரவை 1930 வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி என்ன பண்ணுறாரு, சட்டமன்ற தேர்தலில் 16 மாநிலத்துக்குரிய தொகுதிகளில் போட்டியிட்டு 11 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு. சரியா? அதே மாதிரி அந்த அமைச்சரவையில் சத்தியமூர்த்தி, அவினாஷிலிங்கம் செட்டியார், PS குமாரசாமி ராஜா, TN முத்துரங்க முதலியார், TSS ராஜன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 11 தொகுதிகளில் வெற்றி வகை சூடிய முக்கிய காங்கிரஸ்காரர்கள். சரிங்களா? அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கியிருப்பாங்க, தென் சென்னை தொகுதி. அதில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஆதரவோடு முதுர்ஷா ஷாப் பகதூர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பார், வெற்றி பெற்றிருப்பார். அதே மாதிரி 1937 சென்னை மாநில சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கும். இது நடந்தது வந்து பார்த்திங்கன்னா மத்திய சட்டமன்றம், அதாவது மேலவை. இது வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல் மொத்தம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா 214 தொகுதி. அந்த 214 தொகுதியில் 159 தொகுதி வந்து காங்கிரஸ் கைப்பற்றிருக்கும். சரிங்களா? ராஜாஜியோட வெற்றிக்கோசரம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் மிகப்பெரிய அளவில் அரும்பாடுபட்டிருப்பார். ராஜகோபாலாச்சாரி வந்து பார்த்திங்கன்னா பட்டதாரி தொகுதிகளில் வெற்றி பெற்று காங்கிரஸ் அமைச்சரவை 1939 அமைச்சிருப்பார். அந்த எலெக்ஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சி படுதோல்வி அடைஞ்சிருக்கும். தேர்தலில் காங்கிரஸோட வெற்றி வந்து பார்த்திங்கன்னா அதோட செல்வாக்கை சுட்டி காட்டும். இப்போ வந்து காங்கிரஸை எந்த மாதிரி வேண்டாலும் நம்ம விமர்சிக்கலாம். ஆனால் 1930 சரியாக சொல்லினா தமிழ்நாட்டில் 1930 அண்ணா அவர்கள் வந்து ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் 67 வரைக்கும் அந்த 50 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 37 வருஷம் வந்து ஒரு 30-36 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸை எங்கேயுமே உங்களால் டச்சு கூட பண்ண முடியல. இந்த பக்கம் எடுக்கும்போது 1920 1980 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் மத்தியில் காங்கிரஸை அசைச்சிக்க முடியாது. ஸோ இந்த தொகுதிகள்லாம் ரொம்ப முக்கியம், கேட்கலாம். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த முக்கிய அமைச்சரவை 16 தொகுதிகளில் 11 தொகுதியில் யார் சத்தியமூர்த்தி, அவினாஷ்லிங்கம், PS குமாரசாமி ராஜா, TN முத்துரங்க முதலியார், TSS ராஜன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 216 தொகுதியில் 159 தொகுதி. இவர் எங்கே வெற்றி பெற்ற ராஜகோபாலாச்சாரி பட்டதாரிகள் தொகுதி. சரியா? நீதி கட்சி 37 எலெக்ஷனோட வைண்டப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்து 39 பெரியார் கையில் போய் பெரியார் வந்து நீதி கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி திராவிடர் கழகமாக மாற்றி திராவிடர் கழகத்திலேருந்து திராவிடர் முன்னேற்ற கழகம் பிறந்து திராவிடர் முன்னேற்ற கழகத்திலேருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்து அதற்கப்புறம் திமுகவிலேருந்து மதிமுக பிரிஞ்சு இப்போ இவ்வளோ கட்சிகள் இருக்குது. சரியா? இவர் அமைச்சரவை அமைச்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான வேலைகள் பண்ணார் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்போம். மதுவிலக்கை பரிசோதனை முறையில் சேலத்திலே அறிமுகம் செய்திருப்பார். மிகப்பெரிய ஒரு வேலை. இப்போ நம்ம யார் நினைச்சாலும் எந்த அரசாங்கமும் இதை பண்ண முடியாது. ஆனால் அவரு பண்ணார். அதால் வந்து வரக்கூடிய பணத்தை
ஈடு செய்ய விற்பனை வரியை அறிமுகப்படுத்தியிருப்பார். சேல்ஸ் டேக்கை அந்த காலத்திலேயே அறிமுகப்படுத்தியிருப்பார். சரிங்களா? ஸோ அவரை இந்த காங்கிரஸ் அமைச்சரவையை கலந்தாலோசிக்காம 1939 இரண்டாம் உலக போரில் இந்தியாவை பிரிட்டிஷ் என்ன பண்ணிடும், போரில் ஈடுபடுத்தினதுக்கப்புறம் அதை எதிர்த்து எங்கேயா நாங்கள் எங்கள் எலெக்ஷனில் நின்று ஆட்சியில் இருக்கிறோம், எங்களை கேட்காம நீ எப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லி வைஸ்ராயி மற்ற எங்களை எதிர்த்து மொத்த காங்கிரஸ் அமைச்சரவையும் ராஜினாமா செய்திடும். அதில் ராஜாஜியோட அமைச்சரவையும் ஒன்று. அதை பார்த்திங்கன்னா மீட்பு நாளாக கொண்டாடி இருப்பார். டிசம்பர் 22, 1939. யார்? முகமது அலி ஜின்னா. சரியா? அதற்கப்புறம் அதோட பார்த்திங்கன்னா அது முடிஞ்சிடும். இவர் இடையில இருந்தப்போ பார்த்திங்கன்னா 1938களில் ஹிந்தி பார்த்திங்கன்னா கட்டாய பாடமாக அறிமுகம் செய்திருப்பார். 2 தடவை பண்ணியிருப்பார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா 38ல் பார்த்திங்கன்னா இவர் இந்தியை அறிமுகம் செஞ்சிருப்பார் ராஜாஜி. மும்மொழி கொள்கையா தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷு, ஹிந்தியும். ஹிந்தி கட்டாய பாடமாக ஆளுநர் பார்த்திங்கன்னா ராஜாஜி சொல்லி ஆளுநர் ஒரு ஜியோவை பாஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆரிய வட இந்தியர்களால் சுமத்தப்பட்ட ஒரு ஏற்பாடாக கருதியிருப்பாங்க. சரிங்களா? நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஹிந்தி வாத்தியார்னு பார்த்திங்கன்னா தெருவுக்கு ஒருத்தர் இருப்பார். ஹிந்தி குழந்தைங்க படிப்பாங்க. நான் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த கல்ச்சரே இல்லை, ஆனால் அப்போ இருந்திருக்கு. இந்தி எதிர்க்கிற ஒரு மனநிலையும் இருந்திருக்கு, இந்தியை கற்றுக்கிற ஒரு மனநிலையும் இருந்திருக்கு. ஆனால் இந்திய திணிப்பு அப்படிங்கிறது எப்பயுமே நம்ம எதிரானது தான். சரிங்களா? ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா ஈவேரா மிகப்பெரிய ஒரு பரப்புரை மேற்கொண்டு இந்திய எதிர்ப்பு மாநாட்டை எங்கே நடத்துகிறாருன்னு பார்த்திங்கன்னா சேலத்தில் நடத்துகிறார். சரிங்களா? ஸோ போராட்டத்திற்கு ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பு, முஸ்லீம் லீக்கு இதெல்லாம் ஆதரவு அளிக்குது. போராட்டத்தில் தாளமுத்து, நடராஜன் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, சிறையில் மரணம் அடைகிறாங்க. போராட்டம் மிகப்பெரிய அளவில் போய் திருச்சியிலிருந்து ஒரு ஊர்வலம் சென்னைக்கு திட்டமிட்டு பெரியார் உட்பட 1200 பேர் கலந்து கைது செய்கிறாங்க. காங்கிரஸ் அரசு பார்த்திங்கன்னா பதவி விலகுவதை தொடர்ந்து சென்னை மாகாண ஆளுநர் இந்தியை கட்டாய பாடமாக அப்படிங்கிற தீர்மானத்தை நீக்கிறார். அதுக்கப்புறம் மறுபடியும் 67ல் அந்த பிரச்சனை நடக்குது. 65ல் அந்த பிரச்சனையை கையில் எடுத்ததுக்கப்புறம் தான் என்னாச்சு, காங்கிரஸோட செல்வாக்கு குறைஞ்சி டிஎம்கே 67 எலெக்ஷனில் உள்ள வருது. சரியா? ஸோ அதுக்கப்புறம் வெள்ளையின வெளியேறு இயக்கம் 1942 ஆகஸ்ட் 8ல் காந்தி செய் அல்லது செத்துமடிங்கிற முழக்கத்தை வழங்குறாரு. ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவர்களும் ஆகஸ்ட் 9 காலையில் கைது செய்கிறாங்க. ஒவ்வொரு ரயில் நிலையத்திலையும் காவலர்கள் தலைவர்களோட பட்டியலை கையில் வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ பம்பாயிலேருந்து வந்துட்டு இருந்த காமராஜர் என்ன பண்ணுறாரு, அதை பார்க்குறாரு. பார்த்தோன்னா அவர் இறங்க வேண்டிய இடத்த விட்டு அரக்கோணத்திலே இறங்கி தலைமறைவாகி வெள்ளையின வெளியேறு இயக்கத்துக்கு மக்களை ஒன்று திரட்டும் பணியை மேற்கொள்கிறார். காந்தி 9 கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் இந்தியா முழுவதும் அர்த்தால் அப்படின்னா ஸ்ட்ரைக்கு கடைபிடிக்கப்படுகிறது. அந்நிய துணிகள் பார்த்திங்கன்னா எரிக்கப்படுகிறது, கடைகள் அடைக்கப்படுகிறது, ஐரோப்பிய கடைகள் மீது கற்கள் தூக்கி வீசப்படுகிறது. தஞ்சை மாவட்டத்தில் காங்கிரஸ் கழகக்காரர்கள் பல்வேறு குழுக்களாக பிரிஞ்சு கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. எல்லா மாவட்டத்திலையும் வெள்ளையினர் வெளியேறு இயக்கம் தமிழ்நாட்டில் பத்தி எரிஞ்சிச்சு. தஞ்சையில் என்ன பண்ணுறாங்க, சீர்காழியில் உப்பலாறு பாலம் இருக்குல்ல, அந்த பாலத்தையே வெடி வச்சு தகர்க்கிறாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயும் சிங்காநல்லூர்லேயும் இப்பயும் இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்கிற சிங்காநல்லூரில் பார்த்திங்கன்னா விமானப்படை ஒன்று இருக்குது. சரியா? அது வெள்ளைக்காரன் காலத்துலேயே ஆரம்பித்தது தான். அங்கே சிங்காநல்லூரில் நிறைய பஞ்சாலை தொழிற்சாலைகள் இருக்கும். கோயம்புத்தூர்னாவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா யான் தானே. அப்போ பார்த்திங்கன்னா அந்த பஞ்சாலை தொழிலாளர்கள்லாம் வேலை நிறுத்தம் செய்கிறாங்க. அந்த சூலூர் பக்கத்தில் சிங்காநல்லூர் தாண்டி பார்த்திங்கன்னா ஒண்டிப்புதூர், அதை தாண்டி சூலூர் இருக்கும். அங்கே விமானத்தளம் இப்பவும் இருக்குது. அந்த விமானத்தளம் பயங்கரமாக தாக்கப்படுது. 200 இராணுவ டாங்குகளை நாசம் பண்ணுறாங்க போராட்டக்காரர்கள். எவ்வளோ பெரிய சேதம் பாருங்க. அதில் மட்டும் இராணுவத்தில் சுட்டதில் 30 பேர் செத்துருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தகவல்கள் தான். வெள்ளையினர் வெளியேறு இயக்கத்தில் சூலூரில் அந்த விமான தளம் முழுவதுமாக எரிக்கப்பட்டிருக்கு.
விமானத்தளம் தாக்கப்பட்டு 200 டேங்கை வந்து பார்த்திங்கன்னா கொளுத்திருக்காங்க. நிறைய அந்த போர் விமானத்தை கொளுத்திருக்காங்க. சரியா? மதுரையிலையும் சும்மா இல்லைங்க, மதுரையும் மிகப்பெரிய அளவில் பற்றி எரிஞ்சிருக்கு. மதுரை தடைமீறி பேசியதற்காக மதுரையோட இந்த வைத்தியநாதர், சிதம்பர பாரதி, ராம் நாயுடு இவங்கெல்லாம் கைது செய்யிருக்காங்க. ஜான்சி ராணி பூங்கான்னு ஒன்று இருக்குது. இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல, இருந்துச்சுன்னா மதுரையில் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அந்த தடையை மீறி பொதுமக்களுக்கும் போலீஸாருக்கும் இடையே அந்த பூங்காவிலேயே பல மணி நேரம் போராட்டம் நடந்திருக்கு, துப்பாக்கி சூட்டு நடந்திருக்கு. அதில் 6 பேர் இறந்துருக்காங்க. சரிங்களா? மதுரையில் யாருமே நடக்க முடியாத மாதிரி அந்த ரோடுகளில் நடக்கிறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்காங்க, போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கு. மதுரை தாண்டி ராமநாதபுரத்தில் பல்வேறு வன்முறை நிகழ்ச்சிகள் எல்லா பக்கமும் நடந்திருக்கு. திருவேகம்புதூர் அப்படிங்கிற ஒரு சாலையில் பாலங்களை உடைச்சிருக்காங்க. செல்லதுரை அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு கூட்டம் போய் திருவாடனை ரயில்வே ஸ்டாப் ஜெயிலையே உடைச்சி அங்கே காவலில் வைக்கப்பட்டிருந்த சின்னமலையும் TN ராமநாதையும் விடுவிச்சிருக்காங்க. ராஜபாளையம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இயக்கங்களுக்கு தலைமை தாங்கி இருக்குதுங்க ராஜபாளையம். ஏன்னா ராஜபாளையத்தில் நிறையா ஃபேக்ட்ரி இருந்திருக்க மாட்டிருக்கு. ராஜபாளையத்தில் இருந்த இளைஞர்கள் ஒரு பெரிய ஊர்வலத்தை நடத்தி அங்கே இருந்த 5ஆம் ஜார்ஜ் மன்னரோட சிலையை உடைச்சிருக்காங்க. நெல்லை, தூத்துக்குடி எல்லா நகரங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2வது வாரத்திலிருந்து மிகப்பெரிய வன்முறைகள், ஊர்வலங்கள் நடைபெற்று 1942 ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே பல இடங்களில் வன்முறை கலவரங்கள் நடைபெற்றிருக்கு. அந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணி ஆகஸ்ட் 31 வரைக்கும் தமிழ்நாடு பத்தி எரிஞ்சிருக்கு வெள்ளையனே இயக்கத்தில். அப்புறம் ஆகஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா வன்முறை நிகழ்ச்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடங்கிருச்சு. சரியா? இதை தான் வந்து பார்த்திங்கன்னா தீராத மக்கள் இயக்கம் அப்படிங்கிறத மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் போய் வெள்ளையனேறு இயக்கத்துக்கு அப்புறம் ராயல் இந்திய கப்பற்படை புரட்சி நிறைய நடந்திருக்கும். இதோட இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டதோட இந்த இது முடிஞ்சிருக்கும். இதோட இந்த பாடம் முடியல. சரிங்களா? அதாவது புக்கு வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா இதோட இந்த பாடம் முடிஞ்சு போச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஜோசப்போட ஒரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருக்காங்க, ருக்மணி லட்சுமிபதி பற்றி கொடுத்துருக்காங்க, வைத்தியநாத ஐயர் பற்றி கொடுத்துருக்காங்க. இவங்க 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தோட சம்மந்தப்பட்டவங்க. சரிங்களா? இவங்க 3 பேர்த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இன்னொரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு வரேன். சரியா? இது ஒரு அரை மணி நேரத்தில் இந்த வீடியோ முடிஞ்சு போயிடும். மொத்த பாடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours தான். இது ஃபஸ்ட்டு வீடியோ ஒரு 1 மணி நேரம், அடுத்த வீடியோ ஒரு 3/4 மணி நேரம், இந்த வீடியோ ஒரு அரை மணி நேரம். சரியா? இன்னும் ஒரு வீடியோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடத்தோட கண்டினியூட்டியாக எடுத்துகிட்டு வரேன். அந்த பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜி ஜோசப்பு, ருக்மணி லட்சுமிபதி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரதராஜலு நாயுடு, அப்புறம் வந்து மதுரை சுப்பராமன், இவங்க எல்லாத்தையும் ஒரு 6-7 தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து +2லேயும் வரல, இந்த இதுலேயும் வரல. அவங்க எல்லாமே நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய தலைவர்கள். அவங்கள பற்றி கேள்விகள் வந்து ரீசெண்டாக கேட்டுட்டு வராங்க. சரியா? இந்த பாடம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பாடத்தோட கண்டினியூட்டியாக நான் இன்னொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு வரேன். அதையும் சேர்த்து படிச்சிங்கன்னா தான் இந்த பாடம் உங்களுக்கு முழுமையாக முடியும். சரியா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.